இன்றைய தினத்தில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு பராக்கிரம பாண்டியன் அவர்கள் வாழ்ந்த அந்த திருமண் இன்னைக்கு இந்த மண்ணில் இன்னைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த விந்தங்கோட்டை என்ற இந்த ஊரில் நம்முடைய நாடார் சமுதாய மக்களிடத்தில் சமுதாய விழிப்புணர்வு பெறுவதற்காக இந்த ஒரு நோட்டீஸ் இன்னைக்கு விந்தன்கோட்டையினுடைய நாட்டாமை பண்டாரம் அவர்களுடைய தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாடார் சமுதாய மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இந்த விழிப்புணர்வு நோட்டீஸ் எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ரீதியாக எந்த மாதிரியான உதவிகள் நம்ம செய்யணும், பெற்றோர்கள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸு. ரெண்டாவது, இந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்முடைய இளைஞர்களுக்காகவும் இளம்பெண்களுக்காகவும் தான் அந்த நோட்டீஸை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வெளியூரில் சென்று படிக்க போகும்போதும் சரி, வேலை வாய்ப்புக்கு செல்லும் போதும் சரி, நம்ம யாரோட பழகணும், எப்படி பழகணும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் கையாளணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நோட்டீஸ் இன்னைக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை இன்னைக்கு பெற்றோர்களாகிய நாமும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், பிள்ளைகளோடு அதிக நேரங்களை செலவிடணும். அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸ் தான் இது. மதங்களுக்கு அப்பாற்பட்டு நம்மலாம் நாடார் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கு இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார்னு சொல்லி எல்லா நாடார்கள் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த விந்தன்கோட்டையில் நாட்டாண்மை பண்டாரம் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு இந்த பணியை இங்கே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கணும். அதாவது நாடார் சமுதாயம்னா எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், நம்முடைய சமுதாய முன்னோர்கள் எப்படி நமக்கு வாழ்ந்தாங்க, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு நாடார்னா இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த சமுதாயம் வளர்ந்துருக்குன்னா நம்முடைய சமுதாய முன்னோர்களுடைய மிக மிக கடினமான ஒரு உழைப்பு. அந்த உழைப்பில் அவங்க சேமித்து வச்ச ஒவ்வொரு சேமிப்பும் தான் இன்னைக்கு நம்மளை இன்னைக்கு உயர்த்தி இருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு. அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நம்முடைய குலதெய்வம் இதுதான், நம்ம இந்த சாமியை தான் கும்பிடுதோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மதங்களை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கமோ, அதே மாதிரி நம்முடைய இனங்களை பற்றியும் நம்முடைய முன்னோர்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெரியவர்களை மதிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்தால் தான் வருங்காலங்களில் நாம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி எல்லா ஊர்கள்லையும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாடார் வாலிபர் சங்கம், இளைஞர் சங்கங்கள் உருவாச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சங்கங்கள்லாம் இன்னைக்கு ஒன்று காணாமல் போயிட்டே இருக்கு. அதனால் இளைஞர்கள்லாம் அந்தந்த ஊர்களில் ஒன்றா கூடி சங்கங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் சமுதாயத்தை பற்றியும் சமுதாய பாதுகாப்புகளை பற்றியும் நம்முடைய பிள்ளைகளை பற்றியும் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த விழிப்புணர்வு நோட்டீஸை இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி விந்தன்கோட்டையில் இந்த உள்ள ஊர் நிர்வாகிகள் முன்னிலையில் இதை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து மற்ற ஊர்களுக்கும் இது போன்ற பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.